13வது அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 15வது வசனம். மத்தேயு 13:15. இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமல் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொழுத்திருக்கிறது. காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள். தேவனை குறித்து, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து கேட்கிறதற்கும் மனசில்ல, பார்க்கிறதுக்கும் மனசில்ல. தங்கள் கண்களை மூடிக்கொண்ட ஒரு கூட்டம் ஜனங்கள் இருக்கிறார்கள். தேவனுக்கு அடுத்த காரியங்களை பார்க்க மனமில்லாமல், விருப்பம் இல்லாமல் தங்கள் கண்களை மூடிக்கொண்டிருக்கிற அவங்களாகவே அவங்களுக்கு ஒரு திரையை போட்டு, அவங்களாகவே அவங்களுக்கு ஒரு மறைவை வைத்து, நாங்க போகிற பாதையிலே பார்க்கிறோம், அக்கம் பக்கம் நாங்க பார்க்க மாட்டோம், அந்த பக்கம் பார்க்க மாட்டோம் என்று சொல்லி தங்கள் கண்களை மூடிக்கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் ஜனங்களுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். இந்த ஜனங்களுடைய கண்கள் திறக்கப்பட நீங்கள் கண்டவைகளையும் காண்பிக்கிறவைகளையும் அறிவிக்க வேண்டும். பாருங்க, மனம் இல்லாமல் இருக்கிற ஒரு கூட்டம். தேவனண்டை வருவதற்கு அவங்களுக்கு மனம் இல்லை. அவங்களுக்கு எல்லாம் இருக்கிறது, அவங்க செழிப்பா இருக்கிறாங்க, அவங்க நினைக்கிறது நடக்கிறது, இதுதான் வாழ்க்கை என்று சொல்லி செழித்து கொழுத்து மந்தமாய் இருக்கிறார்கள். அவங்களுக்கு இந்த பக்கத்தை குறித்து கவலையே கிடையாது. உலக வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பணம் இருக்குது, செல்வம் இருக்குது, செழிப்பு இருக்குது, எல்லாம் இருக்கிறது என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மறுமை குறித்து அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு வர வேண்டும், இருளின் ஆதிக்கத்திலிருந்து வெளிச்சத்திற்கு வர வேண்டும், பிசாசின் அதிகாரத்திலிருந்து, அதை தான் அப்போஸ்தலர் 26 பவுல் சொல்கிறான், பிசாசின் அதிகாரத்திலிருந்து தேவனுக்குட்பட்டவர்களாய் மாற வேண்டும். அதற்கு மனமில்லாமல் தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 42வது வசனம். லூக்கா 19:42. உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. சமாதி ஏற்றவைகளை பார்க்க முடியாதபடி குருடாக்கப்பட்ட ஒரு கூட்டம் ஜனங்கள் இருக்கிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை ஒரு பாரமாய் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆவியானவர் சபைக்குள் வைக்கிற பாரம், சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்து கொள்ள முடியாதபடி அவனுடைய மனக்கண்கள் குருடாகி இருக்கிறது. நாம் இன்றைக்கு ஒரு சமாதானத்திற்குள்ள இருக்கிறோம். வாழ்க்கையில பாடுகள் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும் தேவ சமூகத்தில் வருகிறோம், முழங்கால் படியிடுகிறோம், ஜெபிக்கிறோம். நமக்கு ஒரு சமாதானத்தை கத்த தாரார். நெருக்கத்தின் மத்தியிலே, பாடுகள் மத்தியிலே ஆலயத்தில் வந்து ஆண்டவரை ஆராதிக்கும் போது நம்முடைய மனபாரெல்லாம் நீங்குது, மனசுல வேதனை எல்லாம் மாறுது, நம்முடைய விண்ணப்பங்களுக்கு எல்லாம் பதில் கிடைக்குது. இது சமாதானத்துக்கு ஏற்றது. இந்த சபை கூடி வருதல் சமாதானத்துக்கு ஏற்றது. தேவ பிள்ளைகளுடைய ஐக்கியம் சமாதானத்துக்கு ஏற்றது. ஆனால் இந்த சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிய மனதில்லாமல் அநேகருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட கண்டவைகளையும் காணப்போகிறவைகளையும் அவர்களுக்கு நாம் அறிவிக்க வேண்டும். நம்முடைய ஊழியம் கண்களை திறக்கிற ஊழியம். செல்வத்தினாலும் செழிப்பினாலும் தங்கள் கண்களை மூடி வைத்திருக்கிற ஒரு கூட்டம் ஜனங்கள் சமாதானத்துக்கு ஏற்ற காரியங்களை குறித்து கவலையே படாதபடிக்கு தங்கள் கண்களை மறைத்து கொண்டிருக்கிறதான ஜனங்கள். இன்னும் ஒரு கூட்டம் ஜனங்களை பாருங்க, 2 பேதுரு 2:14. உபச்சார மயக்கத்தால் நிறைந்தவைகளும் பாவத்தை விட்டு ஓயாதவைகளுமாயிருக்கிற கண்களை உடையவர்கள், உறுதியில்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடித்து பொருளாசைகளில் பழகின. பாருங்க, விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவைகளும் பாவத்தை விட்டு ஓயாதவைகளுமாயிருக்கிற கண்களை உடையவர்கள். நம்ம சுற்றி ஒரு கூட்ட ஜனங்கள் இருக்கிறாங்க, பாவத்தை விட்டு ஓயாத கண்கள். நாம் பரிசுத்தத்தை பற்றி பேசுகிறோம், ஒழுக்கத்தை பற்றி பேசுகிறோம், நீதியை பற்றி பேசுகிறோம், சமாதானத்துக்கு அடுத்த காரியங்களை பேசுகிறோம். ஆனால் இதை பார்க்காதபடிக்கு, இதை கேட்காதபடிக்கு, இதிலே கவனம் செலுத்தாதபடிக்கு அவருடைய கண்கள் பாவத்தை விட்டு ஓயாதவைகள், விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவைகள். இந்த வார்த்தை
எத்தனையோ வருஷத்துக்கு முன்பதாக ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். இன்றைக்கு இருக்கிற அநேக ஜனங்களுடைய கண்கள் விபச்சார மயக்கத்தால் நிறைந்திருக்கிறது. ஆபாசங்களை பார்ப்பதற்கும் அருவருப்புகளை பார்ப்பதற்கும் பாவமான காரியங்களில் நாட்டம் செலுத்துவதற்கும் பாவத்தை விட்டு ஓயாமல் இருக்கிற கண்களை உடையவர்கள். உடைய கண்களை திறக்க ஆண்டவர் நம்மை தான் பயன்படுத்துகிறார். சில காரியங்களை காண்பித்திருக்கிறாரு, சில தரிசனங்களை நமக்கு தந்திருக்கிறாரு, ரட்சிப்பை தந்திருக்கிறாரு, அற்புதங்களை காண செய்திருக்கிறாரு. ஏன்? சமாதானத்தை காணாதபடிக்கு கண்களை மூடி இருக்கிற ஜனங்கள் சமாதானத்துக்குள்ள வரணும். ஜீவனுள்ள தேவனை அறியாதபடிக்கு உலக பொருளாதார ஆசீர்வாதத்தினால் உலக நன்மைகளால் தங்களை செழிக்க பண்ணி சத்தியத்திற்கு தங்கள் கண்களை மறைத்து வைத்திருக்கிற ஒரு கூட்டம் ஜனங்களுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். விபச்சார மயக்கத்தாலும் பாவத்தை விட்டு ஓயாதவைகளுமாயிருக்கிற கண்கள் திறக்கப்பட வேண்டும். ஆண்டவர் இந்த கண் திறக்கிற ஊழியத்தை, கண்கள் திறக்கப்படுகிற ஊழியத்தை நம்முடைய கையில கொடுத்திருக்கிறார்.